கூட்டணி கட்சிகளுக்கே அந்த போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தராம திமுக அராஜகம் பண்றது எப்படி சார்? மிக மிக நியாயமான மிக மிக சரியான போராட்டத்தை தமிழகத்துக்கு துவைக்கிறார் முதல்வர். அதே நேரத்தில் உழைக்கிற மக்கள், ஏழைகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அவர்களின் கோரிக்கையை அவர் கடந்து செல்வாராயானால் இது சரியல்ல, தவறு, அதை நிறைவேற்றுங்கள் என்ற முதல் குரல் எங்கள் குரலாக இருக்கும். என்ன தீர்வு கண்டிருக்கிறீங்க இத்தனை போராட்டங்கள்ல? தமிழ்நாட்டில் சென்னையில் சமீபமாக நடைபெற போராட்டங்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, கோரிக்கைக்கு எதிரான போராட்டம். நாளை மறுதினம் பிஜேபி அதிமுக நடத்துற போராட்டம் தான் அரசுக்கு எதிரான போராட்டம். இது கூட்டணியில இருக்கிறதுனால இந்த பேச்சு. வங்கி ஊழியர் போராட்டமோ நாங்க போய் நிக்கிறோம், தெருக்கூட்டங்கள் போராட்டமோ நாங்க போய் நிக்கிறோம், ஆசிரியர்கள் போராட்டமோ நாங்க நிக்கிறோம், அங்கன்வாடியா நாங்க நிக்கிறோம், லெப்ட் தாங்க நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? போராட்டத்திற்கு நாங்கள், வாக்கு பெறுவதற்கு நீங்களா? சார், உங்களோட பல போராட்டங்களை திமுகவே போலீஸை வச்சு முடக்கியிருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கே அந்த போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தராம திமுக அராஜகம் பண்றது எப்படி சார்? நீங்கள் கம்யூனிஸ்ட், தொழிலாளர்களுக்கும் உழைக்கிறவர்களுக்கும் ஏழைகளுக்கும் போராட வேண்டியவர்கள். இந்த போராட்டங்களை கடந்து செல்கிற திமுகவையே நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், அதுதானே கேள்வியினுடைய சாரம். இப்படி உட்காருங்க. மிக தெளிவாக சொல்லிட்டேன். முதல்வர் துவக்கி இருக்கிற போர் மாநில உரிமைகளுக்கான போர். இந்த போரில் முதல்வரை விரும்பாவிட்டால் நாங்கள் அருகில் நிற்போம். ஏன்னா எங்கள் கொள்கையை தான். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவிக்கிறது, ஒற்றுமையை சிதைக்கிறது. திருப்பரங்குன்றமே அதுக்கு சாட்சி. நாடு இருக்கணும், நமது ஒற்றுமை இருக்கணும். என்ன ஜாதி, என்ன மதம், என்ன கலாச்சார பாகுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஓர்குளம் ஓர் நிறை என்று ஒவ்வொரு இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இதை சிதைக்கிறாங்க. சட்டத்தின் ஆட்சி முறையை, ஜனநாயக மாண்புகளை சிதைக்கிற ஒரு ஆட்சிக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம். எனவே இந்த கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், சாமரசம் இல்லாமல். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா போராட்டங்களையும் இடதுசாரிகள் தான் தலைமை தாங்கி நடத்துகிறோம். பேர் ஏஐடிசி, சிஐடியு, ஏஐசிசிடின்னு இருக்கும். ஆனால் ஏதோ ரெட் ஃபிளாக் தான், கம்யூனிஸ்டுகள் தான் நடத்துகிறோம். இந்த போரில் முதல்வராக உழைக்கிற மக்களா என்றால் நாங்கள் உழைக்கிற மக்கள் பக்கம் தான். அரசு ஊழியரா முதல்வரா என்றால் நாங்கள் அரசு ஊழியர் பக்கம். துப்புரவு செய்கிற ஏழை கூலி தொழிலாளர்களா தமிழ்நாடு அரசா என்றால் நாங்கள் தெருக்கூட்டுகிற அந்த ஏழைகளின் பக்கம். இதில் எங்களுக்கு எந்த சமரசமும் இல்லை. மிக உறுதியாக இருக்கிறோம். 1000 முறை இதை சொல்லுகிறோம். சரியா? ஆனா இந்த போராட்டங்களின் மூலமாக கம்யூனிஸ்டுகள் அப்படின்னாலே அந்த உழைக்கும் வர்க்கத்தினருடைய அந்த போராட்டங்கள், இதுதான் அடிநாதம், அவங்க பக்கம் நீங்க நிப்பீங்க அப்படின்னு. என்ன தீர்வு கண்டிருக்கிறீங்க இத்தனை போராட்டங்கள்ல? இந்தியாவில் சட்ட வடிவமாகி இருக்கிற எல்லா உரிமைகளிலும் கம்யூனிஸ்டுகளின் போராட்டம் இருக்கிறது. ஏதாவது ஒரு போராட்டம் நீங்கள் இல்லாமல் நிறைவேறதாக ஒன்று சொல்லுங்க. விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரின் போராட்டத்திலும் கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்கிறோம். சிறைச்சாலையில் சிறை உரிமைகளுக்கான போராட்டங்களையே கம்யூனிஸ்டுகள் துவக்கியது தான். இந்த போராட்டங்கள் உங்களால் வந்ததில்லை, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கர் உலகத்தின் முகத்தார் மேதை, சட்ட மேதை. அவரே தொழிலாளர்களுக்கு சட்ட வடிவத்தை கொண்டு வருகிற போது அவர் என்ன சொன்னார்? இது என் சிந்தனையில் உதித்ததல்ல. பிரெஞ்சு தொழிலாளர்கள் போராடினார்கள், பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. இங்கே இருக்கிற எனது சோசியலிஸ்ட் சகோதரர்கள், சோசியலிஸ்ட் சிந்தனையாளர்கள் கருத்துக்கள் யாவற்றுமாக சேர்ந்து நான் இந்த சட்டத்தை ஏற்றுகிறேன். அந்த சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாலே பம்பாயில் தொழிலாளர்களின் போராட்டம், அந்த போராட்டத்துக்கு கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்திருக்கிறோம். முதல் ஒரு யூனியன், தொழிற்சங்கம், போராட்டம் என்பதை தமிழ் மண்ணில் துவக்கி வைத்ததே சிங்காரவேலர், மெட்ராஸ் லேபர் யூனியன். இங்கே நமது சென்னையில் பிறந்த, கடற்கரையில் பிறந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்த சிங்காரவேலர் தான் ஆசியாவிலேயே முதல் தொழிற்சங்கத்தை துவக்கினார், மெட்ராஸ் லேபர் யூனியன். டிராமிய தொழிலாளிகள் துவங்கி தெருக்கூட்டுகிறவர்கள் வரைக்கும் சங்கம் அமைத்தது கம்யூனிஸ்டுகள் தான். நீங்கள் அணு விஞ்ஞானிகளுக்கு சங்கம் வைத்திருப்பதும் கம்யூனிஸ்டுகள் தான். எந்த தொழிற்சாலையில் கம்யூனிஸ்டுகள் இல்லை? வங்கியில் இல்லையா, இபியில் இல்லையா? எல்லாத்திலும் இருக்கிறோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் சார் தமிழ்நாட்டில் ஏராளமான போராட்டங்கள் நடைபெறுகிறது. இப்போ இதற்கான தீர்வு என்ன? நல்லது. இந்த போராட்டங்கள் ஜனநாயகத்தை வலு சேர்க்கும். இந்திய உலகம் முழுவதும் உழைக்கிற மக்கள், கரத்தால் உழைக்கிற மக்களின் போராட்டங்கள் தேசத்துக்கு எதிரானதல்ல. அதனால் ஜனநாயகம் வளரும். உரிமை போரில் தான் உழைக்கும் மக்களின் கூட்டாக உழைக்கிறார்கள் பாருங்கள் மனிதர்கள். அவங்க தான் நாட்டை ஆளுவதற்கும் நாட்டிற்கான எல்லாவற்றுக்கும் தகுதியானவர்கள். எனவே அவர்கள் குரல் எழுப்பது ஜனநாயகம். இந்த கூட்டு உழைப்பை சுரண்டுறாங்க பாருங்க, அதான் ஜனநாயகத்துக்கு விரோதம். எனவே தொழிலாளர் போராட்டங்களுக்காக யாரும் அச்சப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் சென்னையில் சமீபமாக நடைபெற போராட்டங்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, கோரிக்கைக்கு எதிரான போராட்டம். நாளை மறுதினம் பிஜேபி அதிமுக நடத்துகிற போராட்டம் தான் அரசுக்கு எதிரான போராட்டம்.
உழைக்கிற மக்களின் உரிமை போர் என்பது வேறு, அரசுக்கு எதிரான போர் என்பது வேறு. இது கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த பேச்சு. இப்போ நான் இங்கே சொல்கிறேன், இந்த மேடையில் இருந்து இன்னைக்கு கூட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் விட்டுருக்குறோம். பரவாயில்ல, இவ்வளோ நிதி நெருக்கடி பிறகு இவ்வளோ நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள். ஆனால் அங்கன்வாடி, டாஸ்மாக் தொழிலாளர்கள், தெருக்கூட்டுறவு தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் கோரிக்கையில் ஒன்றும் இல்லையே, இது ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு தான் நான் வரேன். இதன் மூலமாக முதல்வருக்கு சொல்கிறோம். முதல்வருக்கு ரொம்ப உறுதியாக நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் தான் அதிகாரத்துக்கு அடுத்து வர வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுகிறோம். அதில் எந்த சமரசமும் இல்லை. மிக மிக நியாயமான மிக மிக சரியான போராட்டத்தை தமிழகத்துக்கு துவைக்கிறார் முதல்வர். அதே நேரத்தில் உழைக்கிற மக்கள், ஏழைகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அவர்களின் கோரிக்கையை அவர் கடந்து செல்வாரானால் இது சரியல்ல, தவறு, அதை நிறைவேற்றுங்கள் என்ற முதல் குரல் எங்கள் குரலாக இருக்கும். சாம்சங் நாங்கள் தான் போராடினோம், நாங்கள் தான் குரல் எழுப்பினோம். தீர்வு இப்போ அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? நாடு கடந்த நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் செல்ல பிள்ளைகள். நாடு கடந்த நிறுவனங்கள் தான் நாட்டின் பிரதமர் மடியில் வைத்துக் கொள்கிறார். சட்டம் வேடிக்கை பார்க்கிறது, நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கிறது. இது கூடாது என்று நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் மிக குறைவாக இருக்கிறோம். இதோ இந்த கல்வியில் அறிவில் சிறந்த இந்த தலைமுறை வருகிற போது எங்கள் கோரிக்கை வெல்லும். நாங்கள் ரொம்ப இன்டெப்த் எதிர்காலத்துக்கான முழக்கங்களை நான் முன்வைக்கிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக நான் சொல்ல வரேன். மூச்சடக்கி முத்தெடுப்பது யார்? அது எங்கே இருக்குது? கட்டி தங்கத்தை வெட்டி எடுப்பது யார்? அது எங்கே இருக்குது? கூட்டு உழைப்பால் உருவாகிற பொருள் எங்கே இருக்கணும்? நாட்டின் மடியில் இருக்கணும். அதான் கம்யூனிசம். கூட்டு உழைப்பால் உருவாகிற பொருள் தனியார் மடியில் இருக்கிறது. அதுதான் முதலாளித்துவம். இந்த அறிவில் சிறந்த இந்த சிந்தனையாளர்கள் இந்த அடுத்த தலைமுறை தோன்றி வருகிற போது எது வெல்லும்? உழைப்பால் உருவாகிற பொருள் யாவும் நாட்டுக்கு சொந்தம் என்கிற கம்யூனிசம் தான் வெல்லும். அந்த நம்பிக்கை உங்களை பார்க்கிற போது எனக்கு ஏற்படுகிறது. ஆனால் எங்க சுத்தியும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக நாங்க இங்க ஆளும் கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு பால அந்த பக்கம் தள்ளிடுறீங்களா? இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கம்யூனிஸ்ட் எவ்வளவு தூரம் துணை நின்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அந்த மக்கள் பக்கம் நின்றுக்கிறாங்க. உண்மைதான். எங்களை தவிர ஒரு மக்கள் பக்கம் நின்ற இன்னொருவரை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். ஏன் அதிமுக இல்லை, ஏன் பிஜேபி நிற்கல? நீங்கள் போராடுறவங்களுக்கு எது தடை? அப்போயே நாங்கள் தானே தேவைப்படுறோம். வங்கி ஊழியர் போராட்டமோ நாங்கள் போய் நிற்கிறோம், தெருக்கூட்டுறவுகள் போராட்டமோ நாங்கள் போய் நிற்கிறோம், ஆசிரியர்கள் போராட்டமோ நாங்கள் நிற்கிறோம், அங்கன்வாடியாக நாங்கள் நிற்கிறோம், லெஃப்ட் தான் அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போராடுறதுக்கு நாங்கள், வாக்கு பெறுவதற்கு நீங்களா? அப்படி கூட நான் கேட்க விரும்பலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒன்றிய அரசு அதிகார குவியல் ஜனநாயகத்தை சிதைக்கிறது, பேர் ஆபத்து, நமது ஒற்றுமையை சிதைக்கிறது. எனவே எங்களுக்கு கோபம் 90% அதன் மீது தான் வரும், 10% தான் இங்கே வரும் கோபம். எங்கே நான் கோபப்படணும்? அதிகார வர்க்கம் தான். எனக்கு இப்போ கூட நான் பஸ்ஸில் வருகிற போது என்னை ஒருத்தர் இடிச்சிட்டாரு. அவர் பற்றி எனக்கு கோபம் வரல. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி கையை உயர்த்தினா கோபம் வரும் எனக்கு. என் அறிவும் கல்வியும் அதிகாரமும் செல்வ வளம் படைத்தவனை தான் எதிர்க்குமே தவிர என்னை போன்ற சக மனிதனை எதிர்க்காது. அப்படி வளர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், அப்படித்தான் வாழ்கிறோம் கம்யூனிஸ்டுகள். மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. Co-presented by Milky Mist. Powered by Yasko Shirts, Trousers, Dhotis, Aswin's Sweets and Sai Developers. Location partner Kingmakers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.